வவுனியா நகர சபையின் இறைச்சிக்காக மாடுகள் வெட்டப்படும் கொள்களத்தின் கழிவுப் பொருட்கள் விடப்படும் குழியை சுத்திகரிக்க சென்ற நகர சபையின் சுகாதார உத்தியோகத்தர்கள் 4 உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது. விஷவாயு தாக்கியதாலேயே குறித்த 4 உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்று மதியம் 1 மணி அளவில் மாடுகள் வெட்டப்பட்ட ரத்தம் மற்றும் நீர் ஆகிய கழிவுகள் விடப்படும் குழியை சுத்திகரிப்பதற்கு குழியினுள் நகர சபையின் தொழிலாளிகள் இறங்கி நீரை பாய்ச்சி அடித்தனர். இதன்போது ஒருவர் திடீரென மயக்கமுற்று குழியில் வீழ்ந்துள்ளார். இதனால் மற்றையவர் அவரை காப்பாற்ற முற்பட்ட போது ஏனைய இருவரும் அவருக்கு ஒத்துழைப்பு வழங்க முற்பட்ட வேளை அவர்களும் மயக்கமுற்று கழிவுக்குள் வீழ்ந்துள்ளனர். நகர சபையின் தொழிலாளிகள் கழிவுகள் அடங்கிய குழியில் வீழ்ந்தமையினால் உடனடியாக யாராலும் காப்பாற்ற முடியாத நிலையில் அங்கு கடமையில் இருந்த காவலாளியும் வாகனத்தின் சாரதியும் அவர்களை வெளியில் எடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தனர். இருந்த போதிலும் இயலாத நிலையில் நகர சபையின் பொறுப்பதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தப்பட்டது. இதனையடுத்து ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு குழியில் வீழ்ந்தவர்கள் மீட்கப்பட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட சகாய மாதாபுரத்தினை சேர்ந்த செல்வராசா வசந்தகுமார், சசிகுமார், பூந்தோட்டத்தைச் சேர்ந்த சந்தனசாமி ஆகிய நகரசபை சுகாதார தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் சடலங்கள் வவுனியா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன.